அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கடந்த வார ஜும்மா உரையின் தொடர்ச்சியாக வரலாற்றின் சில பக்கங்களிலிருந்து சில பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த வார ஜும்மா உரையிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும், முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சமூக கொடுமைகளை கண்டும் காணாதிருத்தல் என்பது சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு முஸ்லிமை குர்ஆன் அறிமுகப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமை குறித்து குர்ஆன் ஹதீஸிலே பேசப்படவில்லை. முஸ்லிம் என்று சொன்னால் தன்னை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சூழல்களை உள்வாங்கி கொண்டு, குறிப்பாக சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய கொடுமைகளை எல்லாம் சரியான முறையில் விளங்கி அதை விட்டு சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பணியிலே ஈடுபட வேண்டும். ஒரு முஸ்லிமினுடைய இயல்பும் இயற்கையும் இதுதான். இப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை கண்டும் காணாமல் இருப்பது அல்லது மௌனமாக கடந்து செல்வது, அதை பற்றி மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இருப்பது, அதை கண்டிக்காமல் இருப்பது, அதை தடுக்காமல் இருப்பது, இவையெல்லாம் செத்து போனதற்கு சமம் என்று கடந்த வார உரையிலே தெரிவிக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், பிணம்தான் தன்னை சுற்றி நடப்பதை பற்றி சலனம் இல்லாமல் இருக்கும். செத்துப்போன மையத்து மட்டும்தான் சுற்றிலும் நடக்கக்கூடியதை காண முடியாது என்பதல்ல, கண்டாலும் எதனையும் செய்ய முடியாது. இப்போ ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் மௌனமாக கடந்து செல்வது என்பது, கொடுமைகளை கண்டும் காணாதிருத்தல் என்பது அவனுடைய இயல்பாக இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், மீண்டும் மீண்டும் சுதந்திர நாள் வந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 100வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலும் கூட நாளுக்கு நாள் இந்தியர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. வெள்ளையர்களிடமிருந்து நாம் சுதந்திரத்தை பெற்றோம், அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்றோம். அந்த நாளைத்தான் சுதந்திர தினம் என்று வருடந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்தியர்கள். ஆனால் அப்படி சுதந்திரம் வாங்கிய இந்த 100 ஆண்டு காலகட்டத்திலும் சிறியதும் பெரியதுமாக இந்தியர்களாலேயே முஸ்லிம்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொண்டே வந்தது. உச்சகட்டமாக இன்றைக்கு இந்தியர்களுடைய ஓட்டுரிமை திருடப்பட்டு இருக்கிறது, பறிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக கடைசியாக இருக்கக்கூடிய இந்தியனுடைய ஆயுதம், உரிமை, யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகாரம், தேர்தலின் பொழுது நாம் அளிக்கக்கூடிய வாக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி, வலிமை இதுதான். யார் ஆள வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், இந்த நாட்டினுடைய உயிரோட்டம், இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் இதைத்தான் சொல்கிறது. ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்த உரிமையை வழங்கி இருக்கிறது. இந்த நாடு ஜனநாயக நாடு.
மன்னராட்சி முறை அல்ல, சர்வாதிகார ஆட்சி முறை அல்ல. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மக்களை ஆள்வார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் தீவிரவாதிகளிடம் இந்த நாடு சிக்கி சீரழிந்து இப்பொழுது உச்சகட்டமாக மதவாதிகளிடத்திலே, மத தீவிரவாதிகளிடத்திலே இந்தியா சிக்கிக்கொண்டு இப்பொழுது இந்தியருடைய குடியுரிமை எல்லாம் தாண்டி அவருடைய வாக்குரிமையும் கூட திருடப்படுகிறது, பறிக்கப்படுகிறது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டு கால அரசியல் என்பது கேலி கூத்தாக்கி இருக்கிறது மட்டுமல்ல, அர்த்தமில்லாததாக ஆகியிருக்கிறது மட்டுமல்ல, இது மிகப்பெரிய அளவுக்கு உலக நாடுகளுக்கு மத்தியிலே தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம். சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு இந்திய மக்களுக்கு எவ்வளவுக்கு உரிமை இருக்கிறதோ, எவ்வளவுக்கு பெருமை இருக்கிறதோ, அவ்வளவுக்கு தகுதியற்றவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறார். சுதந்திரத்தை கொண்டாடுவதற்குண்டான அணுவளவு தகுதியும் இல்லாதவர்கள், பொருத்தமற்றவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதிகார மேடையில் இருந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு சுதந்திர செய்தியையும் சொல்வார்கள். எவ்வளவு தூரம் இந்திய மக்கள் கூமுட்டைகளாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட மத தீவிரவாதிகள் நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற அளவுக்கு வந்திருப்பார்கள். திருக்குர்ஆனுடைய நிலைப்பாடு அதுதான். எந்த நாட்டிலே ஒரு சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய ஆட்சியாளன் தான் நினைத்ததை சாதிக்கின்றானோ அதனுடைய அர்த்தம் அந்த மக்கள் அவன் நினைக்கிற மாதிரியே இருக்கிறாங்க என்பதுதான். சூரத்து ஸுஹ்ருஃப் என்று சொல்லக்கூடிய 43வது அத்தியாயத்தின் கடைசி பகுதியிலே இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஃபிரௌனை குறித்து வந்த செய்திகளிலே அப்படித்தான் இருந்தது. இந்த நாட்டை, இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள், கொடுங்கோன்மையான ஆட்சியாளர்கள் நாட்டு மக்களை சுரண்டி கொடுக்கிறார்கள், உரிமைகளை பறிக்கிறார்கள், தான் நினைத்தபடி மக்களை ஆட்டு மந்தைகளைப் போல ஓட்டிச் செல்ல முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அந்த மன்னனாக இருக்கக்கூடியவன், ஆட்சியாளனாக இருக்கக்கூடியவன் மக்களை எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரி தான் மக்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படியானால் இன்றைக்கு மத தீவிரவாதிகள் ஓட்டுரிமையை பறிக்கிற அளவுக்கு முன்வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுடைய அலட்சிய மனோபாவம், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்து எந்த விதமான விழிப்புணர்வும் அக்கறையும் இல்லாமல் அலட்சியமாக இருந்ததனுடைய விளைவு. அப்போ சமுதாயத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நடக்கக்கூடிய கொடுமைகளை கண்டும் காணாதிருத்தல் என்பது ஒரு இந்தியனாகவும் முஸ்லிமுக்கு அழகல்ல, முஸ்லிமாகவும் அழகல்ல. இதைத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்பொழுது நாம் இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து ஒரு சில பக்கங்களை புரட்டி பார்க்க வேண்டி இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகும் கூட சில யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன, சில போர்களை முஸ்லிம்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போர்களிலே ஒன்றுதான் ரித்தத் போர். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரித்தத் என்கிற பெயரிலே அறியப்படுகிற போர் நபிகளாருடைய வஃபாத்துக்கு பிறகு நடைபெற்ற யுத்தங்களிலே ஒன்று. மதீனா, மக்கா, தாயிஃப் இந்த 3 பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளிலே வாழ்ந்து வந்த சில கோத்திரங்கள், சில குடும்பத்தவர்கள், குலங்கள் முர்த்தத்தாகிவிட்டார்கள். முர்த்தத்தாகிவிட்டார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுடைய சலுகைகளையும் உரிமைகளையும் பயன்களையும் பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்கிறார்கள், முர்த்தத்தாகி விடுகிறார்கள். அதே நேரத்தில் அரபு நாட்டிலே இருந்த சில மத போதகர்களும் தங்களை நபி என்று வாதிட்டு கொண்டு மக்களை வழிகெடுத்து கொண்டிருந்தார்கள். மார்க்க அறிஞர் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அல்ல, கிறிஸ்துவத்திலும் யூதத்திலும் இருந்த சில புரோகிதர்கள், சில துறவிகள் தங்களை நபி என்று அறிவித்து கொண்டார்கள். அப்போ இந்த மாதிரி அறிவிக்கிறது என்று எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒரு மனுஷன் தன்னைத்தானே நபி என்று வாதிக்க முடியுமா? ஒரு ஆள் நபியாக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குர்ஆன் எந்த மாதிரியான விதிமுறைகளை எல்லாம் சொல்லுகிறது என்பதற்கு நிறைய காரணங்கள் பார்க்குறோம். ஆனால் தன்னை நபி என்று வாதித்து கொண்டு மக்களை சுரண்டி கொழுப்பதற்கு முன் வரக்கூடியவர்களுக்கு ஆதாரமெல்லாம் வேண்டியதில்லை. நான் இப்போ ஒரு செய்தி சொன்னால் உங்களுக்கு புதுமையாகவும் ஆச்சரியமாக இருக்கும். சமீபத்தில் தமிழ்நாட்டில் வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய தாய் கல்லூரி, நூற்றாண்டுகளை கடந்திருக்கக்கூடிய அரபு கல்லூரி, இஸ்லாமிய கல்லூரி, பாக்கவிகள் அங்கிருந்து தான் வெளியேறுகிறார்கள். பாக்கியாத்து சாலிஹாத், அங்கிருந்து வெளியேறிய ஒரு மனிதர் பாக்கவி இப்பொழுது தன்னை மஹ்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
இப்போ தான் சமீபத்தில் அரபிக் காலேஜில் பட்டம் வாங்கிய ஒரு பாக்கவி, நான் தான் இந்த உலகத்தை மீட்சிப்பதற்காக வரக்கூடிய அல்லாஹ்வினால் நியமனம் செய்யப்படுகிற மஹ்தி. அப்போ பாக்கியாத்து சாலிஹாத்திலிருந்து சில அறிஞர்கள் அங்கிட்ட போய் இஸ்லாத்தில் இதெல்லாம் இல்லை என்று எடுத்து சொன்னாலும் தன்னுடைய வாதத்தில் அந்த ஆள் பிடிவாதமாக இருக்கிறான். அப்போ இன்னைக்கு இவ்வளவு அறிவு ஞானம் விளங்கிய பிறகும் வந்த பிறகும் கூட இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மத அறிஞனே தன்னை மஹ்தி என்று வாதிப்பான் என்று சொன்னால் அந்த காலத்தை பற்றி யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன இடைச்செய்தியாக இதனை நான் குறிப்பிட்டேன். நம்முடைய பேசுபொருள் இதுவல்ல. இப்போ அன்றைய காலகட்டத்தில் அரபு நாட்டிலே இருந்த சில மதபோதகர்கள் தங்களை நபி என்று வாதம் செய்து கொண்டு மக்களை வழிகெடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த போலி நபிமார்களுடைய குலத்துக்காரர்கள், குடும்பத்தவர்கள், அவங்களுடைய குல பெருமைக்காக வேண்டியும் சமுதாய உணர்வுக்காக வேண்டி மட்டும், என்ன உணர்வு, நாங்கள் இந்த குலத்தை சேர்ந்தவங்க, இந்த தரவாட்டை சேர்ந்தவர்கள், இந்த ஹாந்தானை சேர்ந்தவர்கள் என்கிற அந்த சமுதாய குடும்ப உணர்வுகளுக்காக வேண்டி மட்டுமே இந்த போலி நபிமார்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் குலப்பெருமையை பாராட்டிக் கொள்வதற்காக வேண்டியே பிரச்சாரம் செய்தார்கள். போலி நபிமார்களை பின்பற்றிய அந்த தனிப்பட்ட சில குடும்பத்தினர்கள். அந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு வாசகம், அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, குலப்பெருமை, இனவாதம். அந்த இனவாதத்துக்காக வேண்டியே போலியாக நபிமாரா வர்றான். இனவாதத்தை நிலைநிறுத்துறதுக்காக வேண்டிய போலி நபிமார்களை அந்த சமுதாய மக்கள் பின்பற்றும் செய்கிறார்கள். நாங்கள் தான் பெருசு, எங்களை விட்டால் துனியாவில் எவனும் யோக்கியன் இல்லை என்பது மட்டுமல்ல, எவனும் நல்லவன் இல்லை, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் சாதி மனப்பான்மையினர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அதே மாதிரியான ஒரு மன உணர்வு. எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்கள் குலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள். இந்த மாதிரியான பிரச்சாரத்தினுடைய வாசகங்களிலே ஒரு வாசகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களிலே சில பேர்களுடைய மன உணர்வுகளை அப்படியே பிரதிபலிப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி என்ன சொன்னா, அன்னைக்கு இருந்தவன் தன்னுடைய குலத்தை குடும்பத்தினுடைய பெருமைக்காக வேண்டிய பேசியவன், பிரச்சாரம் செய்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? அன்னைக்கு இருந்த ரெண்டு குலம், ஒன்று ரபியா, இன்னொன்று முதர். பிரபலமான குடும்பம், கோத்திரம். இஸ்லாமிய வரலாற்றை பார்த்தால் இந்த குலம் கோத்திரத்தவர்களுக்கு எப்பேற்பட்ட சோசியல் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, அதை வச்சுக்கிட்டு அவன் என்னமெல்லாம் பண்ணினாங்கிறத பார்க்க முடியும். இந்த ரபியா என்கிற குலமும் முதர் என்கிற குலமும் பிரபலமான கோத்திரம். அதில் அப்படி என்ன சொல்கிறான்னு சொன்னால், ரபியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பொய்யன் முதற் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு உண்மையாளனை விட எங்களுக்கு மிக விருப்பத்திற்குரியவன், நேசத்திற்குரியவன். நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய மன உணர்வு இது. என்ன சொல்லுகிறான், ரெண்டு குடும்பம், ஒன்று ரபியா இன்னொன்று முதர். அதில் ரபியா குலத்தை சேர்ந்தவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? எங்களுடைய ரபியா குலத்தை சேர்ந்த ஒரு பொய்யன் முதர் குலத்தை சேர்ந்த ஒரு உண்மையாளனை விட மிகச்சிறந்தவன், எங்களுடைய நேசத்துக்குரியவன். அப்போ எங்கள் ஆள் தப்பே செஞ்சாலும் எங்கள் ஆள். இன உணர்வு இப்போ நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கா இல்லையா? பெரும்பான்மையான முஸ்லீம்களுடைய மன உணர்வு, நாங்கள் என்ன அயோக்கியத்தனை செஞ்சாலும் அல்லாஹ் எங்களை நரகத்தில் போட மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் யார்? முஸ்லீம். இனி அப்படியே நரகத்தில் போட்டாலும் கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு எங்களையெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இப்படி ஒரு உயர்வு மனப்பான்மை முஸ்லீம் சமுதாயத்தில் கணிசமானவங்கள்ட்ட இருக்குது. அது மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவன் என்கிற பாகுபாட்டு உணர்வு கூட இந்த மாதிரி தான். காஃபிர் என்று சொன்னாலே அவன் வெறுக்கப்பட வேண்டியவன், நான் முஸ்லீம் என்று சொன்னாலே அவன் முஸ்லீம்களுடைய எதிரி. ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியனாக இருந்தாலும் நம்மாள், அவன் எவ்வளவு பெரிய கொடுமைகளையும் பாவங்களையும் ஹராம்களையும் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அவன் நம்மாள் என்பது மட்டுமல்ல, சமுதாயத்தினுடைய எந்த உயர்ந்த பதவிக்கும் அதுவே அவனுக்கான தகுதி. பிஜேபியில் சேரணும்னாக்கா என்ன செய்யலாம்? கொலை செஞ்சால் பிஜேபியில் சேர்ந்துடலாம். அது அவங்களுடைய ஸ்கேல், அளவுகோல். எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அவனுக்கான சமூக அங்கீகாரத்தை, ஏன் அரசியல் அதிகாரத்திலேயே பங்கு கொடுக்கக்கூடிய கட்சி பிஜேபி.
அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில், முஸ்லீம் சமுதாயத்தில் தான் சொல்கிறேன், ஹராம்களை செய்யக்கூடியவன் ஒரு காலகட்டத்திலே சமுதாயத்திலே பணக்காரனாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு சமுதாயத்தில் பொறுப்பு கொடுக்கப்படும். ஏன், பள்ளிவாசல் நிர்வாகங்களிலும் கூட பங்கு கொடுக்கப்படும். அப்போ என்ன நிலை, மன உணர்வு? நம்மால் என்ன செஞ்சாலும் தப்பே இல்லை, அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் சரி. இந்த மனநிலை அன்னைக்கு இருந்த சமுதாயத்தில் அப்படி வருது. இந்த மாதிரியாக அன்றைக்கு அஸ்வத்துல் அன்சி, துலைக்கத்துல் அசதி, முசைலமா, சஜாஹ் இவர்கள் மாதிரியானவர்களும் இவங்கள மாதிரியான இன்னும் பல பொய்யர்களும் நபித்துவவாதம் பேசி மக்களை குழப்பிக் கொண்டிருந்தார்கள். நானும் ஒரு நபி, நானும் ஒரு நபி. எத்தனை பேர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒருவன் தன்னை நபி என்று வாதம் செய்து கொண்டு வந்தான். அவருடைய காலத்திற்கு பிறகு பல பேர்கள் நபித்துவவாதம் பேசிக்கொண்டு மக்களை குழப்பிக் கொண்டு வருகிறார்கள். இந்த பொய் நபிமார்களை பின்பற்றியவர்களோடு இணைந்து கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தா கவனிக்கணும். நுட்பமான வரலாற்று உண்மைகள். இந்த பொய்வாதம் பேசிட்டு வர்றானே நானும் நபின்னு சொல்லி, யார் இவன்களை எல்லாம் ஃபாலோ பண்ணான்னு பார்த்தா, அன்றைய காலகட்ட மக்களுடைய மனநிலைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக மக்கள் சிலருடைய மனநிலைக்கும் ஒரு வேடிக்கையான ஆச்சரியமான ஒற்றுமை ஒன்று இருக்கிறத தவிர்க்க முடியலை, கவனிக்காமல் நான் கடந்து போக முடியலை. யாருன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இஸ்லாத்தினுடைய 5 பெரும் கடமைகளிலே தொழுகையை ஏற்றுக்கொண்டு ஜகாத்தை கொடுக்க மறுத்த ஒரு குழுவினர்கள் இந்த பொய் நபிமார்களுக்கு பின்னாடி போக ஆரம்பித்தான். தொழுகிறான், ஜகாத்து கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்காங்களா இல்லையா? இப்பொழுதும் தொழுகைக்கு வரணுமா, எத்தனை தொழுகணும், எத்தனை ரக்காத் தொழுகணும், எல்லாம் செய்யலாம். ஆனால் பாக்கெட்டு முஸ்லீமாக இருக்காது. நூற்றுக்கணக்கிலிருந்து ஆயிரக்கணக்கான முஸ்லீம் பணக்காரர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஊருக்கு 100 பேர் இருக்கிறாங்க. தொழுவார்கள், அது மாதிரியான இபாதத்துகள் வேறு சிலம் செய்வார்கள், ஜகாத்து மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்பொழுதும் கணிசமான பேர்களை நேரடியாக சந்தித்ததன் அடிப்படையில் நான் உங்களிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். சும்மா போகிற போக்கில் முஸ்லீம் சமுதாயத்தின் மீது சேற்றை வாசி பூசுவது என்னுடைய நோக்கம் அல்ல. நூற்றுக்கணக்கான பணக்காரர்கள் தங்களுடைய சொத்துக்களிலிருந்து ஜக்காத்து கொடுக்கிறது முடியாது, தொழுகலாம். இதே மாதிரியான மனநிலை கொண்ட முஸ்லிம்கள் இந்த பொய் நபித்துவம் வாதம் பேசிய நபிமார், போலி நபிமார்களுக்கு பின்னாடி போக ஆரம்பித்தான். இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமையான ஜக்காத்தை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லாத சில பணக்கார முஸ்லிம்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த நபிமார்கள் இவர்கள்தான் என்று அவர்களுக்கு பின்னால் போக ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு வரம்பு கடந்த குழப்பத்தை ஏற்படுத்தியதோடு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அந்த ஹிலாஃபத் என்கிற ஆட்சி முறை இருக்கிறதே, அதற்கும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கும் மிகப்பெரிய கடுமையான சோதனையாக மாறுச்சு. இப்படி சமுதாயத்தில் ஒரு குழப்பம் வந்தால் என்னத்துக்கு ஆகிறது? மார்க்கத்தினுடைய அடிப்படையான கடமை விஷயத்தில் ஜக்காத்தை கொடுக்கலாம், ஜக்காத்தை கொடுக்க வேண்டாம். சமுதாயத்தினுடைய ஒற்றுமை சிதைஞ்சு போகுது. அதே நேரத்தில் ஆட்சி முறைக்கும் சாவு மணி அடிக்கப்படுகிறது. இஸ்லாத்துடைய சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு பவர் வேணும், அரசியல் அதிகாரம் வேணும். அந்த அரசியல் அதிகாரத்தினுடைய அரபு பெயர் தான் ஹிலாஃபத்து. அப்போ சமுதாயத்துக்குள் ஏற்படுகிற இந்த பொய் நபித்துவவாதமும் அவர்களை நம்பிக்கொண்டு பின்னால் போன சில சுயநலவாத முஸ்லிம்களும் என்ன குழப்பத்தை ஏற்படுத்துகிறான்? சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிறான். இன்னொரு பக்கம் ஹிலாஃபத்துக்கு சாவு மணி அடிக்கிறான். மிகப்பெரிய சமுதாய குழப்பம் ஏற்படுகிறது. இது எந்த அளவுக்கு மோசமானது என்பதை வரலாறு படிக்கும் பொழுது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நாம் சுருக்கமாக புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதற்காக அன்றைய ஆட்சியாளராக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்துடைய முதலாவது ஹலீஃபா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு. அப்படியானால் நடக்கிற சம்பவம் எப்போங்கிறத புரிஞ்சுக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. அவர்களுடைய ஹிலாஃபத் முடிஞ்சு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது ஆட்சியாளராக பதவியேற்ற கொஞ்ச நாளில் நடக்கிற சம்பவம். அப்படியானால் இஸ்லாமிய வரலாற்றுடைய ஆரம்பத்திலேயே நடக்கிற விஷயம். எந்த அளவுக்கு மோசமாச்சு என்பதை சில சஹாபாக்கள் ஆட்சியாளராக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா அமீரல் முஃமினீன்,
மூமின்களின் தலைவர் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, லா தாக்கத்த லக்கலி ஹர்பில் அரபி ஜமியா, முழு அரபு சமுதாயத்தோடும் போராடுவதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை. லா தாக்கத்த லக்க, உங்களுக்கு வலிமை கிடையாது. எதுக்கு? லி ஹர்பில் அரபி ஜமியா, ஒட்டுமொத்த அரபு சமுதாயத்தையும் எதிர்த்து போரிடுவதற்கான வலிமை உங்களிடத்தில் இல்லை. நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. எல்லாம் முர்த்ததாய் போயிட்டு இருக்கிறான். எனவே இல்சிம் பைத்தக் வகலுக் பாபக், உங்களுடைய வீட்டுக்குள் முடங்கி இருங்கள், கதவை அரைந்து சாத்தி கொள்ளுங்கள், கதவை அடைத்து பூட்டிக் கொள்ளுங்கள். யாரை பார்த்து சஹாபாக்கள் சொல்றாங்க? ஆட்சியாளரை பார்த்து, ஹலீஃபாவை பார்த்து. உங்களால் முடியாது, அரபிகள் ரொம்ப மோசமாக போயிட்டான், இவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே போய் முடங்கி கதவை அரைந்து சாத்தி கொள்ளுங்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹ்வை இபாதத்து செய்து கொண்டிருங்கள், அதை தவிர உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலைமை ரொம்ப தீவிரமாக போச்சு. எப்போ? ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு அடுத்த கட்டத்திலேயே. அப்படியானால் எவ்வளவு சமூக துரோகிகள் இருந்திருக்காங்க பாருங்க. முஸ்லிம் விரோத சக்திகள் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே புல்லுருவிகளாக, கோடாரிகளாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. வாய்ப்பு கிடைக்கலன்னு இருந்திருக்கிறாங்க, வாய்ப்பு கிடைச்ச உடனே வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு தீக்கொளுத்தி போட்டது சில பொய் நபித்துவவாதிகள், நானும் நபிதான் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள். ஒரு மனுஷன்ட்ட அறிவு அதிகமாகும் பொழுது அந்த அறிவே அவனுக்கு நாசத்தை ஏற்படுத்தும். அறிவே அவனுக்கு நாசத்தை ஏற்படுத்தும். ஒரு கட்டத்தில் அறிவு வளர்ந்து 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 அறிவாளித்தனமாக பேசுகிறான் என்று மக்கள் வாயிலாக அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற சமயத்தில் அவன் என்ன செய்வான்? அந்த அறிவே அவனை நாசப்படிக்குழுக்களில் தள்ளுற மாதிரி போவான். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்தியாவில் பஞ்சாப் மாகாணத்தில் குர்தாஸ்பூரில் பிறந்த மிர்சா குலாம் அகமது காதியானி. அப்போ அறிவே ஒரு மக்களை என்ன செய்யும்? நாசத்துக்குள்ள கொண்டு போகும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்மு விஷயத்தில், அது ரொம்ப மோசமான விஷயம். அந்த மாதிரி பொய் நபித்துவம் வாதம் பேசிய சில அரபு அறிஞர்கள் தீக்குளிச்சு போட்டான். அவனுக்கு பின்னாடி முஸ்லீம் சமுதாயம் சந்தர்ப்பம் எப்படா கிடைக்கும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறலாம் என்று காத்து கொண்டிருந்தவர்கள், அல்லது இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டியவர்கள் கிளம்பி வந்தாங்க. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு? ஆட்சியாளரை பார்த்து, ஹலீஃபாவை பார்த்து சஹாபாக்களை இப்படி பேசுகிற அளவுக்கு. ஒன்றும் செய்ய முடியாது, ஹலீஃபா வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தொழுதுட்டு இருங்க, இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ரொம்ப இளகிய மனம் படைத்தவராக இருந்தாலும் கூட சஹாபாக்குடைய இந்த கருத்துக்கு உடன்பட மறுத்து விட்டார்கள். அவருடைய கருத்தில் மலை போல உறுதியாக இருந்தார். முர்தத்துகளுக்கு எதிராகவும், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு எதிராகவும், இஸ்லாத்துக்குள்ளேயே இருந்தாலும் கூட ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தவர்களுக்கு எதிராகவும் 11 படைகளை தயார் செய்தார். யாருக்கு எதிராக? முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பவாதிகளுக்கு எதிராக. வெளியிலிருந்து வரக்கூடிய குழப்பவாதி இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பம். அதோடு என்ன சொல்வார்? லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை அவர்கள் தங்களுடைய முழு வாழ்க்கையிலும் செயல்படுத்துகிறவரை அவர்களோடு போராடும்படி நான் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர்கள் சொன்னதுனால கொஞ்சம் பயந்தாங்க. லா இலாஹா இல்லல்லாவை மனப்பூர்வமாக சொல்லி அதன் அடிப்படையில் யார் வாழ விரும்புகிறார்களோ அவர்களுடைய உயிர், பொருள் ஆகியவைகளுக்கு என்னிடமிருந்து பாதுகாக்க கிடைக்கும். தகுந்த காரணங்களுக்காக அல்லாமல் வேறு எதற்காக வேண்டியும் அவர்களுடைய உயிர் உடைமைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்து கொள்வேன். என்னை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம் என்று சொன்னால் அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கொள்கை முழக்கத்தின் அடிப்படையில் பிசிறில்லாமல் வாழ்பவனாக இருக்க வேண்டும். அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு முரணாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் இஸ்லாத்திற்கு எதிரான நடவடிக்கை ஏற்படுத்துவான் என்று சொன்னால் அவன் முஸ்லிம் இல்லை என்பது மட்டுமல்ல, அவனை எதிர்த்து போராடி கொல்லுகிற வரைக்கும் அவனோடு போராடுவேன். இப்போ முஸ்லிம் என்பவன் யார் என்பதற்கான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அளவுகோலை பாருங்கள். முஸ்லிம் சமுதாயத்திலே தன்னை முஸ்லிம் என்று உரிமைவாதம் பேசிக்கொண்டு ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது எதனை எதிர்பார்க்கிறதோ ஒரு முஸ்லிமிடத்தில் அதை தன்னுடைய செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். சொல்லொன்று செயலொன்று என்று இருக்கக்கூடியவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. இந்த மாதிரி சொல்கிற சமயத்தில்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார், எவன் என்னென்ன நன்மையை செய்கிறானோ அவனுக்கு உண்டான நன்மை கிடைக்கும்னு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்துருக்குறானே. ஜக்காத்து கொடுக்குறான், கொடுக்காம போகிறான். நீங்கள் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க? நீங்கள் ஏன் இவ்வளவு கொதித்து போகிறீர்கள்? எதை முன்வைத்து சொல்கிறாங்க? ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. எவன் அணுவளவு நன்மை செய்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும், அதனுடைய பிரதிபலனை மறுமையில் அவன் பார்த்து கொள்வான். எவன் அணுவளவு தீமை செய்கிறானோ அதனையும் மறுமையில் அவன் கண்டுகொள்வான். அப்போ ஜக்காத்து கொடுக்குறான், கொடுக்கலை, கொடுக்காததுக்கு அவனாச்சு, படைச்ச ரப்பாச்சு. தொழுகிறான் இல்லை, தொழுகிறதுக்கு உண்டான நன்மையாவது அவனுக்கு கிடைக்குமல்ல. தொழுது கொண்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதிராக நாம் எப்படி போராடுறது, எப்படி வாழ எந்திருது? இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மெதுவாக சொல்லுவார். அதனால் அவங்களுக்கு எதிராக அவன் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கூட தொழுதுட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதிராக போராடுவது சரியில்லை என்கிற கோணத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர்கிட்ட வந்து சொல்லுகிற பொழுது, இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன உமரே, ஜாஹிலியத்திலே வீரனாக இருந்த நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கோழையாகி விட்டீரா? யாரை பார்த்து யார் கேட்கிறா? ஆட்சியாராக இருக்கக்கூடிய இளகிய மனம் படைத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காலகட்டத்திலே இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய தீவிர பற்றாளராக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார், ஜாஹிலியத்தில் வீரனாக இருந்த நீ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கோழையாகிறீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? எப்படி இவர்களுக்கு எதிராக பேசாமல் இருக்க முடியும்? சமுதாயத்திலே அப்பட்டமான சட்ட வரம்பு மீறப்படுகிறது, ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அவனுக்கு எதிராக ஒரு ஆட்சியாளனாக என்னை கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க சொல்கிறீர்களா? இதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுவிட்டு சொல்வார்கள், இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு என்று சொன்னால் உமரே கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எவன் ஒருவன் தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையில் இடைவெளியை பிளவை ஏற்படுத்துகிறானோ, ரெண்டையும் எவன் பிரித்து பார்க்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போராடத்தான் செய்வேன். ஜக்காத் என்பது செல்வத்தின் மீதான முஸ்லிம்களுடைய கடமை. முஸ்லிம் என்று சொன்னால் அவன் தன்னுடைய செல்வத்திலிருந்தும் ஜக்காத்து கொடுக்கணும். உடம்பு ரீதியாக தொழுகையை நிறைவேற்றுபவன் மட்டுமல்ல முஸ்லிம், அவன் பணக்காரனாக இருந்தால் உரிய முறையில் அந்த ஜக்காத் என்கிற இஸ்லாத்திய பொருளாதார கடமையையும் அவன் நிறைவேற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தினுடைய கழுத்தில் கட்டப்படுகிற ஒரு சிறிய கயிற்று துண்டை ஜக்காத்தாக அளவீடு செய்திருந்தாலும் ஒருத்தனுடைய சொத்திலிருந்து அவன் கொடுக்க வேண்டிய பர்சன்டேஜ் ஒட்டகத்தினுடைய கழுத்தில் கட்டப்படுகிற ஒரு சின்ன துண்டு தான் அவன் கொடுக்க வேண்டிய ஜக்காத். இது சின்ன துண்டு தானே, ஒட்டகத்துடைய கழுத்தில் கட்டப்படுகிற ஒரு கயிற்று துண்டு தானே என்று அதற்கு கூட ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தான் என்று சொன்னால், அதனை கூட ஜக்காத்தாக நிறைவேற்றாமல் இருந்தான் என்று சொன்னால், அந்த ஒட்டகத்தின் மீது கட்டப்படுகிற கயிற்று துண்டை ஜக்காத்துக்காக பெறுவதற்காக நான் போராடுவேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ ஜக்காத்துங்கிறது கலெக்டிவாக செய்யப்பட வேண்டியது, கலெக்டிவாக விநியோகம் செய்யப்பட வேண்டியது. இன்றைக்கி அந்த கான்செப்டும் முஸ்லீம் சமுதாயத்தை விட்டு மிஸ்ஸிங். அவன் தோணுதுக்கு தகுந்த மாதிரி ஜக்காத்து கொடுத்துக்கலாம். இஸ்லாமிய கான்செப்டில் இண்டிவிஜுவலாக ஜக்காத்து கொடுக்கறதுக்கு அனுமதியே இல்லை. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் தானே ஜக்காத்து கொடுக்குறாங்க, ஜக்காத்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பைத்துல் மால், பைத்து ஜக்காத் இன்றைக்கி இல்லையே என்கிற ஒரு இடத்தில் தான் தனி மனிதன் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது, விதிவிலக்கு கொடுக்குது. ஆனால் சட்ட ரீதியாக, கான்செப்ட் ரீதியாக கூட்டான முறையில் தான் ஜக்காத்தை கலெக்ட் பண்ணணும், கூட்டான முறையில் தான் கொடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், தனி செய்தி. இப்போ அபூபக்கர் சித்திக் சொல்வார்கள், ஒரு மனுஷன் அவன் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தினுடைய பர்சன்டேஜ் ஒட்டகத்தினுடைய கழுத்தில் கட்டப்படுகிற ஒரு துண்டு கயிறு, அதை கொடுக்காமல் இருந்தால் அதை பெறுவதற்காக வேண்டியும் நான் முஸ்லிம்களுக்கு எதிராக போராடத்தான் செய்வேன் என்று சொன்னதோடு நிற்கல. உமரே, நீங்களும் அப்படி ஒரு முடிவை எடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராகவும் என்னுடைய வாழ் உயரும், தெரிஞ்சுக்குங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, ரசூலுல்லாவுக்கு மாமனாராக இருங்க, அவர் ஒரு மாமனார் தானே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இருந்தாலும் நீங்கள் இஸ்லாமிய ஷரியத்திற்கு புறம்பாக முஸ்லிம்கள் சமுதாயம் செய்யக்கூடிய அநீதிகளை கண்டும் காணாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால்
நீங்கள் மௌனமாக இருப்பதோடு என்னையும் மௌனமாக இருக்க சொல்வீர்கள் என்று சொன்னால், இதுதான் உங்களுடைய நிலைப்பாடுன்னு சொன்னால் உங்களையும் அந்த லிஸ்ட்டில் தான் சேர்த்துவேன். அப்போ உங்களுக்கு எதிராகவும் என்னுடைய வாழ்வு உயரும். அப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை கண்டும் காணாமல் இருப்பது என்பது ஒரு முஸ்லிமுடைய இயல்பே இல்லை, இருக்க முடியாது. இப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். பிடிவாதமாக இஸ்லாத்தை பின்பற்றுவது மட்டுமல்ல, முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒவ்வொரு உறுப்பினரும் பிடிவாதமாக இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். இஸ்லாத்தை பின்பற்றுவதிலே மிகப்பெரிய உறுதியோடு இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த நிலைப்பாட்டோடு மூத்த சஹாபாக்கள் உடன்பட்டார்கள். அதற்கு பிறகு ரொம்ப கம்மியான எண்ணிக்கை கொண்ட சஹாபாக்களுக்கும் முர்த்ததுகள் ஜகாத்து கொடுக்க மறுத்தோர்களை கொண்ட ஒரு பெரும் எண்ணிக்கையிலான குழுவினருக்கும் இடையில யுத்தம் நடக்குது. எப்படிப்பட்ட யுத்தம்? முஸ்லிம் சமுதாயத்தில் ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறான். இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய முர்த்ததுகளும் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு எதிராக போராடக்கூடிய உண்மையான முஸ்லிம்கள் சஹாபாக்கள் ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இடையில் யுத்தம் நடக்குது. இந்த போர்களில் முஸ்லிம்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். பிறகு எதிரணியிலே இருந்த பல பேர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்லாமிய அணியோடு சேர்ந்து கொண்டு விட்டார்கள். தௌபா செஞ்சுட்டு மறுபடியும் வந்துட்டான். அப்போ தங்களுடைய வழிகேடான கொள்கைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ரோமர்கள் பாரசீகர்களோடு போரில் ஈடுபட்டிருந்த முஜாஹிதுகள் போராளிகளோடு இணைந்து கொண்டு விட்டார்கள். அந்த போராட்டத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை, இஸ்லாத்தினுடைய உரிமையை மீறியது சம்பந்தமாக அவங்கள்ட்டிருந்து வெளிப்பட்ட அந்த தவறுகள் இருக்கிறதே, அதற்கு பதிலாக அவர்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. தப்பு பண்ணிட்டாங்க. மறுபடியும் திருந்தி விட்ட பிறகு செய்த தவறுகளுக்காக பெரிய அளவுக்கு தியாகங்களை செய்து தங்களுடைய குறைபாடுகளை நீக்கி கொண்டார்கள். அதனால் அதற்கு அடுத்து வந்த சில நூற்றாண்டுகளிலேயே அரபு தீபகற்பம் மறுபடியும் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலியாக மாறிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி மட்டும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அரபு நாடு, அரபு சமுதாயம் அப்படின்னு ஒன்றே இருந்திருக்காது. எல்லாம் முர்த்ததாய் போயிருப்பான். இதை பற்றி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகம் படுத்தி சொல்கிறாரு. ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் அன்னைக்கு எங்கள் மீது கருணை காட்டி இருக்கவில்லை என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தோடு நாங்களும் நாசமாகி போயிருப்போம். உயிரோடு தான் இருந்திருப்போம், ஆனால் மனித பிணங்களாக மாறியிருப்போம், நடைப்பிணங்களாக மாறியிருப்போம். பேரில் தான் இஸ்லாம் இருந்திருக்கும். அன்னைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் பெரிய கருணை காமிச்சிட்டான். அதனால் இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று நினைவு கூர்ந்து சொல்வார். ஒரு தடவை இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தவாறு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னார்கள். அன்றைக்கு நாங்கள் சொன்னதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சமாவது கேட்டிருந்தால் இப்பொழுது நாங்கள் எல்லாம் ஈமானை இழந்து விட்டு இருப்போம். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வாசகம் நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது பாருங்கள். இப்போ சமுதாயத்தில் எங்கேயாவது சில முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகளை செய்கிறார்கள், அதை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனுமதித்து விட்டார்கள் என்று சொன்னால், நாளடைவில் எங்கோ சில முஸ்லிம்களிடம் ஏற்படுகிற இந்த இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நோயை போல பரவி 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 ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் பாதிக்கிற பொழுது இங்கே பெயர் மட்டும் முஸ்லிம் என்று இருக்கும், இஸ்லாத்தினுடைய எந்த நடவடிக்கையும் இருக்காது. அதுதான் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். நாங்கள் சொன்னதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டிருந்தா என்ன சொன்னாங்க சஹாபாக்கள்? ஒட்டுமொத்த அரபு சமுதாயத்தை எதிர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட வழி இல்லை, வீட்டுக்குள்ளே போய்க்குங்க, கதவை அடைச்சி சாத்திருங்க, மௌத்து வர்ற வரைக்கும் இபாதத்தில் ஈடுபட்டுருங்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு பக்கம் உமரே சொல்லுகிறார், அவங்களுக்கு எதிராக நடவடிக்கையெல்லாம் வேண்டாமே, செய்கிற கூலிக்கு தகுந்த மாதிரி, நன்மைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கூலி கொடுத்துட்டு போகிறான். இந்த மாதிரி நாங்கள் சொன்னதை கேட்டுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களைப் போல சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை கண்டும் காணாமல் விட்டிருந்தால் இன்னைக்கு நாங்கள் மோமின்களாக இருந்திருக்க மாட்டோம். அப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள் என்பது யாரோ செய்கிற சில கொடுமைகள், அதனுடைய பாதிப்பு அவனுக்கு தான்
என்பதல்ல, அது நம்முடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கிற செயல். இப்படித்தான் சமுதாய கொடுமைகள் நாம் பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன நடக்குது, எங்கேயாவது ஏதாவது ஒரு அக்கிரம் நடக்குது, போதைப் பொருள் பயன்படுத்துகிறான் வச்சுக்கங்க, தண்ணி அடிச்சுட்டு ஹராம்களை எல்லாம் செய்கிறான். இந்த ஹராம்களை செய்யக்கூடிய முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், அவனும் முஸ்லீம் தானே, முஸ்லீம் என்கிற பேரில் தானே அவனும் இருக்கிறான், முஸ்லீம் என்கிற பெயரில் தானே அந்த மாதிரி ஆளுகளுக்கும் பள்ளிவாசல் நிர்வாகங்களில் ஜமாத்தில் நிக்காஹ் நடத்தி கொடுக்கப்படுகிறது. எந்த ஜமாத்திலேயாவது மாப்பிள்ளையாக வரக்கூடிய குடிப்பியான்னு கேட்கறது உண்டா? அப்படி குடிப்பது உரிமையானால் நீ இஸ்லாமிய சட்டத்தை மீறி இருக்கிற, உனக்கு இஸ்லாமிய மெத்தேடில் நிக்காஹ் நடத்தி தர முடியாது என்று சொல்லுகிற துணிச்சல் எந்த மஸ்ஜித் நிர்வாகிகளுக்காவது உண்டா? தெரிஞ்சாலும் ஹராம்களில் ஈடுபட்டு இருக்கிறான், போதைப் பொருள் விற்பனையை செய்கிறான், அல்லது ஹராமான தொழிலிலே வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறான், இஸ்லாத்திற்கு புறம்பான செயல்களை செய்கிறான் என்று மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு தெரிந்தாலும் அவன் பணக்காரனாக இருந்தால் அந்த பணத்தின் அடிப்படையிலே அவன் வீட்டு திருமணத்தை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொறுப்பு மிக்க தலைவர்களாக இருக்கக்கூடிய மஸ்ஜித் நிர்வாகிகள் கல்யாணத்தை நடத்தி வைப்பார்கள் என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உணர்வு பூர்வமான இஸ்லாமிய பற்றோடு இவர்களையும் பற்றி யோசித்து பாருங்கள். தங்களை முஸ்லிம்ஸ் என்று சொல்லிக் கொள்வதற்கான தகுதியை இவர்கள் இழந்து விடுகிறார்கள். இவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பே இருக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும், அமைப்பு தலைவர்களாக இருக்கட்டும், இயக்க தலைவர்களாக இருக்கட்டும், குடும்ப தலைவர்களாக இருக்கட்டும், மஸ்ஜித் நிர்வாகிகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பொறுப்பு தெரியுமா? இது சாதாரண பொறுப்பு அல்ல. நாளைக்கு அல்லாஹ்ட்ட பெரிய அளவுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு. ஒரு முஸ்லிம் மஹல்லாவில் நடக்கக்கூடிய அத்துணை வகையான நல்லது கெட்டதற்கும் மஸ்ஜித் நிர்வாகிகளே பொறுப்பு. மஹல்லாவில் நடக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் இந்த ஜமாத் நிர்வாகிகள் மூலமாக நடைபெற்றிருக்குமானால் அதற்குரிய பிரதிபலனை நன்மையை செய்தவர்கள் பெறுவதற்கு முன்னால் மஸ்ஜித் நிர்வாகிகள் பெறுவார்கள். ஆனால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை கண்டும் காணாமல் இருந்து அவர்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வேறு தேவைகளை, கல்யாணம் மாதிரியான தேவைகளை பள்ளிவாசல் நிர்வாகிகள் நடத்தி கொடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அயோக்கியத்தனங்கள், கொடுமைகள், இஸ்லாமிய வரம்பு மீறல்கள், ஹராம்கள் அத்துணைக்கும் அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்னால் பள்ளிவாசல் நிர்வாகிகள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதுதான் பள்ளிவாசல் நிர்வாகத்துடைய பொறுப்பு. என்ன நடக்குது இங்கே? இந்திய தேர்தல் ஆணையம் ஏமாற்றியதை போல இன்றைக்கு பள்ளிவாசல்களிலும் தேர்தல்கள் மூலமாக என்ன தேர்வு? தலைவராக தேர்ந்தெடுங்க, முத்தவல்லியாக தேர்ந்தெடுங்க, பள்ளிவாசல் மெம்பராக தேர்ந்தெடுங்க. வேட்பாளர்களுக்கான நம்பர்கள், வேட்பாளர்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதியை போல நோட்டீஸ்கள். என்ன நடக்கிறது இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே? யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கோ மற்ற பொறுப்புக்கோ வருவதை குறித்து இஸ்லாம் எப்பேற்பட்ட கடுமையான எச்சரிக்கைகளை செய்கிறது என்று சொன்னால் சாதாரணமானதா இல்லை, கொஞ்ச நஞ்சம் இல்லை. அந்த மறுமை விளைவை குறித்து மஸ்ஜித் நிர்வாகிகள் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் தயவு செஞ்சு என்னை தேர்ந்தெடுக்காதன்னு தான் சொல்லுவான். என்னை விட்டு நான் வரல, இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டான் கூட நாளைக்கு என்னுடைய முழு மறுமையும் போயிடும். இங்க வேண்டுமானால் பள்ளிவாசல் தலைவன் என்று நான் பாராட்டுகள் பெறலாம், முத்தவள்ளி என்று பெருமிதப்படலாம், எல்லோரும் என்னை புகழலாம். ஆனா மறுமையில ஒட்டுமொத்த ஈமானையும் இழந்து நரகத்துக்கு போக வேண்டி இருக்கும். அப்படித்தான் ஹதீஸ் சொல்லுது என்கிற உண்மைகளை மஸ்ஜித் நிர்வாகிகள் புரிந்து கொண்டால், எலெக்ஷனா பள்ளிவாசல் பொறுப்புக்கு எதுக்குமே வேண்டாம், வேணா பள்ளிவாசல் கக்கூசு வேணாலும் நான் கழுகுறேன், தலைவனா வரமாட்டேன், இப்படித்தான் சொல்லுவான். ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷன் எவ்வளவு பெரிய மோசடியை செய்து இன்றைக்கு இந்தியர்களுடைய ஓட்டை திருடி இருக்கிறார்களோ அதற்கு சமமானதாகத்தான் வாலண்டரியாக தேர்தலிலே போட்டியிட்டு பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு வருவது. என்னை தவிர ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியல. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், தப்பாக கூட இருக்கலாம். சூழ்நிலையை கருத்தில் கொண்டு என்னுடைய உணர்வுகளை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன், உங்களோடு பங்கு கொள்கிறேன், உங்களிடத்தில் பங்கு எடுத்து வைக்கிறேன், அவ்வளவுதான். ஃபத்வா கிடையாது, இஸ்லாத்துடைய நிலைப்பாடு கிடையாது, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அப்படி தான் சொல்ல முடியும். பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி வரலாற்றாசிரியர்கள் இது சம்பந்தமாக
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக அடிக்கோடிட்டு பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தினுடைய மேன்மையை 2 பேர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் நிலைநிறுத்தி இருக்கிறான். மூன்றாவது ஒரு நபரை சுட்டி காட்டுறதுக்கு இல்லை. ஒருவர் மக்கள் மார்க்கத்தை விட்டு விலகி கொண்டிருந்த காலத்திலே மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தீரமோடு போராடிய ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்தியதிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு. அவர்கள் மட்டும் அன்னைக்கு மௌனமாக இருந்திருந்தால் இன்னைக்கு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நானோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களோ கூட முஸ்லீமாக இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய சமூக பற்று, இஸ்லாமிய பற்று இருந்துச்சு. ஒருவர் இவர். 2வது நபர் கடுமையான அச்சுறுத்தல் காலத்திலே உண்மைக்காக சத்தியத்திற்காக திமிரி நின்ற ஹதரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹம்பலி மதுஹப்னு சொல்கிறாங்களே, அவருடைய ஸ்தாபகர் என்று சொல்லுவாங்க. அவரெல்லாம் மதுஹபெல்லாம் உருவாக்கலை, பின்னாடி வந்தவங்க தான் மதுஹபை உருவாக்குனாங்க. பின்னாடி வந்தவர்கள் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக்கின் உருவானதுக்கு அந்த 4 மதுஹபுடைய இமாம்கள் பொறுப்பாக முடியாது. அது ஒரு பக்கம். இஸ்லாமிய மார்க்கம் கேள்விக்குறியாக்கப்பட்ட காலத்திலே இந்த மாதிரி 2 பேர்கள், பெரிய வரலாறு அது. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ சோதனைகளையும் சவால்களையும் ஒரு நிஅமத்தாக மாற்றிவிடக்கூடிய சில பேர்களை சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் தேர்வு செய்வான். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் என்று சொல்லலாம். 2 வருடங்களுக்கும் குறைவான காலகட்டத்திற்குள்ளே மதீனாவை சுற்றி வளைத்து கொண்ட முர்த்தத்துகளுடைய படையை துரத்தி அடிப்பதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் முடிந்தது. அது ஒரு அற்புதமாகவே இருந்துச்சு. முஸ்லிம்களுக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி இருக்கிறதே, அது உண்மையானதற்கு வரலாற்றிலே இது மாதிரி எத்தனையோ சாட்சியங்கள். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை, ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய பெரும் உதவி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீரத்தின் மூலமாக வந்திருக்கு. அதான உண்மை, அதான யதார்த்தம். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வேன் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான். ஒருபோதும் முஸ்லிம்களை கைவிட மாட்டேன் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கும் வரை. வான்துமல் ஆலவுன இன் குன்தும் மூமினீன், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் திட்டவட்டமாக சொல்கிறான். ஆனால் அதுக்கு நிபந்தனை இன் குன்தும் மூமினீன், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் உங்களை கைவிட வேண்டிய தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை. இன்றைக்கு முஸ்லிம்கள் கைவிடப்படுகிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இல்லை என்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். குர்ஆனுடைய கூற்றின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். எதிரிகளுடைய கையில் உங்களை கொடுத்து சோதிக்க மாட்டான் அல்லாஹ். பர்சனலாக சோதிப்பான், பைசாவில் சோதிப்பான், தொழிலில் சோதிப்பான், உயிர் உடைமைகளை சோதனை செய்வோம் என்று சொல்லுகிறான். உங்களுடைய ஈமான சோதித்து பார்க்கறதுக்காக வேண்டி பர்சனலாக உங்களை என்ன செய்வேன், சோதிப்பேன். ஆனால் நான் முஸ்லிம் கையில் உங்களை கொடுத்து அவர்கள் மூலமாக கொடுமைகளை அனுபவிக்கிற ரீதியிலே இழிவு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வாசல். பர்சனலாக உங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் வரலாம். முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய கையிலே முஸ்லிம்களை கொடுத்து கேவலப்படுத்த மாட்டான். இப்போ இந்த வாக்குறுதி இன்னைக்கு நடக்கலையே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியான இஸ்லாமிய பற்றாளர்கள் இருந்த பொழுது இந்த மார்க்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தான். எப்பொழுது முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய பற்றை விட்டு விலகினார்களோ, இஸ்லாம் என்பது வெறும் அடையாளமாக மட்டும் மாறி போனதோ, இஸ்லாம் என்பது ஒரு ஜாதி பொருளை போல எப்படி மாறியதோ, அந்த மாதிரி ஆன பொழுது இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை விட்டு அல்லாஹ் தன்னுடைய கையை இழுத்து கொண்டு விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். குர்ஆனுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறேன், என்னுடைய கருத்து அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தீன் இருக்கிறதே, இந்த ஷரியத் இருக்கிறதே, இந்த குர்ஆன் இருக்கிறதே, 3 வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. தீனு, ஷரியத்து, குர்ஆன். 3 வார்த்தையாக இருந்தாலும் 3 கருத்தும் ஒன்று தான். ஒரே விஷயத்தை தான் 3 வார்த்தைகளில் இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த தீன் என்பதும் ஷரியத் என்பதும் குர்ஆன் என்பதும் முஸ்லிம்களுக்கு பயன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த குர்ஆன் நம்ம கையில் இருக்கிறனாலேயே நமக்கு அதனுடைய ரிசல்ட் கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. நாமெல்லாம் முஸ்லிம் தீன்தாரிகள்,
தீனோர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதாலேயே அந்த தீன் நமக்கு பிரயோஜனம் தந்து விடாது. ஷரியத்தை பின்பற்றுவது நம் மீது கடமை என்று வாய்கழிய மாநாடுகளை போட்டு பேசிக் கொண்டிருப்பதாலேயே ஷரியத்து நமக்கு பயன் தந்து விடாது. அது தீனாக இருக்கட்டும், ஷரியத்தாக இருக்கட்டும், குர்ஆனாக இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளை முஸ்லிம்களால் நிறைவேற்ற முடியலே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிக்கும் காரணம். என்ன அந்த நிபந்தனை? ஒரு நிபந்தனை இப்போ பார்ப்போமா? மறைவானவற்றின் மீதான நம்பிக்கை. ஆழமாக வேர்பிடித்த முத்தகீன்களை பற்றித்தான் குர்ஆன் பிரயோஜனமாக்கும் சொல்லுது. தக்வா என்பது இதயத்திலே ஆழமாக வேர்பிடித்த முத்தகீன்களுக்கே குர்ஆன் பயனளிக்கும். அதைத்தான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆரம்ப வசனமே சொல்லுகிறது. இரண்டாவது ஃபாத்திஹா சூராவுக்கு அடுத்தபடியாக சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம் ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஒரு வசனம். அதற்கு அடுத்து இடம்பெறுகிற ரெண்டாவது வசனம், ரெண்டாவது அத்தியாயத்தின் சூரத்துல் பக்ராவுடைய ரெண்டாவது வசனம். எவ்வளவு தடவை இந்த வசனத்தை ஓதியிருப்போம், ஓதுனோம், கடந்து போனோம், புண்ணியத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஓதுனோம். இந்த வசன உள்கருத்தாக என்ன சொல்கிறதுங்கிறத பற்றி யோசிக்கலை. ஜாலிகல் கிதாப், இது வேதம், இது வேதம், லா ரைப ஃபீஹ், இது வேதம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை, அல்லது இந்த வேதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களிலே உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவையில்லை. ஹுதல்லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று சொல்லிவிட்டு அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆழமான முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும். இப்போ நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய பார்வைக்கு அந்த பக்கம் ஒரு கண்காணிப்பாளன் இருக்கிறான் என்று வாயளவில் சொல்கிற ஈமான் போதாது. நம்முடைய பார்வைக்கு அந்த பக்கம் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மறைவான சக்தி இருக்குது அப்படின்னு வாயளவில் சொல்றது போதாது. நம்முடைய இதயத்தின் பகுதிகளிலே அந்த இதயத்தின் இரத்தத்தாலேயே எழுதப்பட்ட ஒரு ஈமான் நமக்கு தேவைப்படுகிறது. ஈமான் என்பது வாயளவில் சொல்கிற விஷயம் அல்ல. ஒரு செயல், நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு செயல் கடுகளவு சின்னதாக இருந்தாலும் சரி, அந்த செயல் ஒரு பாறை கடியில் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த செயல் வானம் பூமியினுடைய எந்த பகுதியிலே செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே பட்டுவிடும் என்கிற உணர்வு நம்மில் ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் தக்வா, இதுக்கு பேர் தான் ஈமான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுய வலிமை கொண்ட ஈமான் நமக்கு இல்லை. இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்பது சில டேட்டா கலெக்ஷன், சில தகவல் திரட்டு. நம்ம என்ன ஈமான்னா என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் ஒருத்தன் தான், மலக்குமார்கள், நபிமார்கள், வேதங்கள், விதி, சொர்க்கம், நரகம், மறு உலகம், இதெல்லாம் பல வகையான டீட்டெயில்ஸ் குர்ஆன்லேயும் ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாவற்றையும் நாம் தெளிவான விவரங்களோடு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய மக்தபு மதரசாக்களிலே இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி சில தகவல் திரட்டு நம்முடைய ஈமான் என்பது. ஆனால் நம்முடைய இதயத்திற்குள் ஈமானுடைய ஒரு வலிமை நுழையாமல் நம்முடைய ஆன்மாவுக்குள்ள கரைஞ்சி போகக்கூடிய ஒரு தஸ்கியா, உள தூய்மை அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. எவ்வளவுக்கெவ்வளவு ஈமான் உள்ளத்திலே ஆழமாக வேறுபடுத்தியிருக்குமோ அவ்வளவுக்கவ்வளவு நம்முடைய செயல்கள் தூய்மையாக இருக்கும். இன்னைக்கு முஸ்லிம்கள் என்கிற பெயரிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அன்றைக்கு வாழ்ந்தார்களே அந்த முஸ்லிம், அந்த கொள்கை சமுதாயம் அல்ல. இன்னைக்கு நாம் ஒரு இனவாத சமுதாயம், சுயநலம் கொண்ட சமுதாயம். இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு ஈமானிய மார்க்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று, அதே மாதிரி ஒழுக்கம் என்பது வேறு ஒன்று. ஈமானிய வாழ்க்கைங்கிறது ஒன்று, ஒழுக்கங்கிறது வேற ஒன்று. இப்படி ரெண்டாக பிரித்து வச்சுருக்கிறோம். ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்முடைய ரெகுலர் லைஃப்னு சொல்கிறோமா இல்லையா, அன்றாட வாழ்க்கை, டே பை டே வாழ்க்கை, அதை விட்டு தள்ளி வைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒழுக்கம் என்பது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன். குர்ஆனிலே முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கக்கூடிய முனாஃபிக், தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முனாஃபிக் நாமெல்லாம் ஏற்கனவே பெற்றிருக்கோம்.
நாவினால் ஈமானை வெளிப்படுத்துபவன் இதயத்தில் ஈமான் நுழையாதவன். அதானே முனாஃபிக்கு. பாருங்கள், ஹதீஸிலே அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பேசினால் பொய் சொல்வான், நம்பினால் நம்பிக்கை துரோகம் செய்வான், சண்டையிட்டால் திட்டுவான், வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான். இதெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? முஸ்லிம் என்பவன் இனத்தால் அறியப்படுபவன் அல்ல, குணத்தால் அறியப்பட வேண்டியவன். கேரக்டர் மூலமாக இஸ்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், முஸ்லிம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு செய்தி சொல்லி முடிக்கலாம். இதுதான் நம்முடைய பாடமும் கூட. பாருங்க, உலகத்திலேயே முஸ்லிம்கள் மட்டும்தான் வேறு எந்த சமுதாயத்தையும் விட அதிகமான மத பிரசங்கங்களை கேட்கிறார்கள், மார்க்க பிரச்சாரங்களை கேட்பவர்கள். அது வாழு என்று அரபியிலே சொல்லப்படுவதாக இருக்கட்டும், நசீகத் என்று சொல்வதாக இருக்கட்டும், பயான் என்று சொல்வதாக இருக்கட்டும், இது மாதிரியான ஹுத்பா என்கிற பெயரில் இருக்கட்டும், உலகத்திலேயே அவர்களுடைய மத பிரச்சாரத்தை அதிகமாக கேட்பவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். வேற எந்த சமுதாயத்திலும் இந்த அளவுக்கு மத பிரச்சாரங்கள் நடக்கிறது இல்லை. அதிகமாக கேட்டவர்கள். ஒரு செய்தி சொல்லவா? கடந்த 60 வருஷங்களில் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தை மட்டும் குறைஞ்சது 3000 தடவை கேட்டிருக்கிறார்கள். கணக்கு போட்டு பாருங்க, 60 வருஷத்துக்கு எத்தனை ஜும்மா ஹுத்பான்னு. இது ஜும்மா ஹுத்பா மட்டும். இது போக தெருபயான்கள், அமைப்புகளுடைய தஸ்கியா ப்ரோக்ராம், தர்பியா ப்ரோக்ராம், அதில் வரக்கூடிய அதில் ஜும்மா ஹுத்பா மட்டும் 60 வருஷத்தில் 3000 தடவை கேட்டிருக்கிறோம். நாம் என்ன மாற்றம் வந்திருக்கு? 60,000 ஜும்மா ஹுத்பாக்கள் மூலமாக யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். மாற்று மதத்தை சேர்ந்த சீன தொழிலதிபர் ஒருவர், பிஸ்னஸ் மேக்னட், மிகப்பெரிய அளவுக்கு தொழிலை செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாத சீனாவினுடைய தொழிலதிபர். அவர் சொல்கிறாரு, பிரபலமான நிறுவனத்தினுடைய லேபிளோடு நம்பர் 2 ப்ராடக்ட் தயாரித்து தர சொல்லி எங்கிட்ட வர்றாங்க முஸ்லீம் பணக்காரர்கள், முஸ்லீம் பிஸ்னஸ்மேன்கள், உலக நாடுகளில் இருந்து பூரா வர்றாங்க. சைனாங்கிறதே நம்பர் 2 ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுற ஒரு விஷயம் அதானே. டூப்ளிகேட்டு, எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் பண்ணுவாங்க. உலகத்தில் என்னென்ன பொருள்கள் டூப்ளிகேட் இருக்கோ அதனுடைய மேக்சிமம் தயாரிப்பு சைனாவில். அந்த பிரபலமான சோனி நிறுவனம், பானாசோனிக், இப்படியெல்லாம் ஒவ்வொரு பிரபலமான ப்ராடக்ட்டுகளுக்கு மோனோகிராம் இருக்கும், லேபிள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான லேபிளோட நம்பர் 2 ப்ராடக்ட் தயார் பண்ண சொல்லி தர சொல்லி உலகம் முஸ்லிம்கள் எங்கள்கிட்ட வர்றாங்க. பணக்காரர்கள், பிஸ்னஸ் எல்லாம் நாங்கள் பேசுகிறோம், ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஒப்பந்தம் கையெழுத்தானதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம், ஒரு விருந்து வச்சுருக்கிறோம், வாங்க வந்து கலந்துக்குங்கன்னு சொன்னால் வர்றாங்க. அங்கே பன்றிக்கறியும் இருக்குது, மதுவும் இருக்குது. இது எங்களுக்கு ஹராம், நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு அந்த தொழிலதிபர்கள், முஸ்லீம் பணக்காரர்கள் விலகிடுறாங்க. அப்போ நம்பர் 2 ப்ராடக்ட் தயாரிக்கிறது மட்டும் என்ன ஹலாலுன்னு அவர் திருப்பி கேட்குறாரு. அது ஹலாலாம், பொய்யான ப்ராடக்ட், போலி செயற்கை பொருள், போலி பொருள்களை தயார் செய்வது சம்பந்தமாக ஏகப்பட்ட ஹதீஸ். போலி பொருள்களை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து வயிற்றை நிரப்புவதை பற்றி ஏகப்பட்ட எச்சரிக்கையும் கூடிய ஹதீஸுகள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? பன்றிக்கறி விருந்தில் வச்சா சாப்பிடக்கூடாது, எங்கள் இஸ்லாத்தில் ஹராமு. மது வச்சுருக்கிறீங்க, நாங்கள் இந்த விருந்தில் கலந்துக்க முடியாது. அப்போ எங்கள்கிட்ட நீங்கள் தயார் பண்ண சொன்னீங்களே நம்பர் 2 ப்ராடக்ட்டு, அது எந்த ஹலாலுன்னு கேட்குறார். யோசிச்சு பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களை, இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை நோன்பு மட்டும் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையோடு மற்றவரிடத்திலே தொடர்பு கொண்டு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இஸ்லாமிய லைஃப் என்பது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய லைஃப் எப்படி இருக்கிறது? அன்பானவர்களை, இந்த நேரத்தில் இதோடு நாம் இங்கே நிறுத்துவோம். நான் இந்த உரையின் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன், சுதந்திர செய்தியாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சுதந்திர செய்தியாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நம்மிடம் இல்லை, இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள்ட்டே இல்லை. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு செங்கோட்டைக்கு முன்னாடி நின்று இன்னைக்கு கொடியேற்ற போறானுங்க? நாட்டு மக்களுக்கு சுதந்திர செய்தியாக இன்றைக்கு ஓட்டை திருடியவர்கள் என்ன செய்தியை கொடுத்து விட முடியும்? ஆனால் நடப்பது என்னவோ அதே செய்தியை கேட்டு மீண்டும் ஏமாற்றத்தில் விழுவதுதான் இந்தியருடைய பழக்கம். விழிப்புணர்வு பெற வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்த தெளிவான விழிப்புணர்வு மட்டுமே துனியாவிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை ஈட்டி தரும். அப்படி வெற்றியை ஈட்டுகிற நன்முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹ்
பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.